உத்தரப்பிரதேசம். அங்கே ஒரு சாதாரண ஒரு போராட்டம் பண்ணால் கூட அவர்களுடைய வீடுகள் முஸ்லீம்கள் வீடுகளாக இருக்கட்டும், தலித் வீடுகளாக இருக்கட்டும், அதை குறி வச்சு அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களுடைய வீடுகளெல்லாம் இடித்து தரமட்டமாக்குறது யோகி ஆதித்யநாத்துடைய அரசு. அந்த வகையில் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், ஒரு வீட்டை இடிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த பொண்ணு கதறிக்கிட்டு ஓடி போய் அவரோட புஸ்தகத்தை அதுதான் தேடுறான். தேடிட்டு அந்த புஸ்தகத்தோடு வெளியில் ஓடி வரான். அதை பார்த்துட்டு உண்மையிலேயே எல்லோருமே மனம் கலங்கினாங்க. அதான் யோகி ஆதித்யநாத் அந்த பெண்ணை அழைச்சி அந்த பெண்ணுக்கான கல்வி உதவிகள் அத்தனையும் நாங்கள் தரோம் கடைசி வரைக்கும் அப்படின்னு அந்த ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்குறாங்க. அந்த பெண்ணும் சந்தோஷமாக அகிலேஷ் யாதவ்கிட்ட அந்த புத்தக பையை வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு, மேல் படிப்போ இருக்கட்டும், கல்லூரி படிப்புகள் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒன்லி பிராமின் மட்டும்தான் படிக்கிறது, வேறு யாரும் படிக்கக்கூடாது. இது இவர்களுடைய நிலைப்பாடு. அதாவது இந்து மதமும் அதுதான் போதிக்குது அவர்களுக்கு. நம்மளுடைய மனு திருமதி என்ன சொல்கிறதுங்க, காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று. யாராவது வேதம் படித்தா அவனுடைய காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன்னு சொல்கிறத ஒரு வழிகாட்டு முறையை அவர்கள் பின்பற்றுறாங்க. அதுதான் இங்கே ரீசனு. அது வழி வழியாக அவர்களுக்கு போதிக்கப்படுறதுனால இந்த படிப்பு நாம் மட்டும்தான் படிக்கணும், வேறு யாரும் படிக்கக்கூடாது. மற்றவர்கள்லாம் சூத்திரர்கள். அவர்கள் மற்றபடி இந்த தச்சரு, பிளம்பரு, எலக்ட்ரிஷியன், இது மாதிரியான உடல் உழைப்பு தரக்கூடிய வேலைகளை அவர்கள் படிக்கணும். நாம் ஆஃபீஸ் உத்தியோகம்லாம் இருக்குல்ல, அக்கௌண்டண்ட்டு, மற்றபடி மேல் படிப்புகள் இருக்குல்ல, அறிவியல் படிப்புகள், ஆய்வு படிப்புகள், இது எல்லாம் நமக்கே உரித்தானது. நாம் தான் அறிவில் சிறந்தவர்கள். அப்படி ஒரு இலவம் கிடையாது. மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியும் தின்னுக்கிட்டு அது அறிவியலுக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லியும் மெனக்கிட்டு அதை தின்னுக்கிட்டும் சாப்பிட்டுக்கிட்டும் இருக்கிறாங்களே, அவர்கள் எப்படி அறிவியல் சிறந்தவர்களாக இருக்க முடியும்? வேறு வழி இல்லாமல் அவர்கள் போய் ஆக்குபைட் பண்ணிடுறதுனால, அந்த இடத்துல இவர்களை வலுக்கட்டாயமாக திணிக்கிறதுனால அந்த படிப்புகளுக்கு இவர்கள் வந்துடுறாங்க. அதனால தான் அந்த நீட் தேர்வுலாம் வச்சு மருத்துவர்கள் படிப்பில் மாணவிகளை ஃபில்டர் பண்ணுறது காரணம், ரீசன் அதுதான். இவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் அறிவாளிகள், அது அப்படியே கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் பிராமணர்கள், தலையில் பிறந்தவர்கள் அல்லவா, அதனால் நாங்கள் இந்த மாதிரி படிப்புகளில் நாங்கள் தான் படிப்போம், நீங்கள்லாம் இந்த மாதிரி படிப்பெல்லாம் படிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. இதற்காக பெரும் போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க, நீட் தேர்வு தூக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான எந்த ஒரு மசிஞ்சு கொடுக்கல மத்திய அரசு. ஏன்னா மத்திய அரசில் பெரும் பெரும் போஸ்ட்டுகள் அமர்ந்திருக்கிறது எல்லாருமே பிராமணர்கள். அதனால் அவர்களுக்கும் இதை கிடப்பில் போடுவாங்க. அது கவர்னராக இருக்கட்டும், மற்ற கலெக்டராக இருக்கட்டும், யாரெல்லாம் சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் எல்லாம் பிராமணர்கள். அதனால் அதை அவர்கள் செயல்படுத்த மாட்டாங்க. அரசாங்கமே நினச்சா கூட செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக இங்கே திராவிட சித்தாந்தம் பெரியார் மூலியமாகவும் அண்ணா மூலியமாகவும் மற்ற அதற்கு முன்னே கூட இங்கே இந்த பிராமண ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டதுனால, அப்போதுலேருந்தே இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறதுனால அந்த இடங்கள்லாம் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்கள் எல்லாம் இருக்கிறதுனால இங்கே சட்டம் செல்லுபடியாகுது. அரசாங்கம் நினச்சது அங்கே போய் செல்லுபடியாகுது. வட மாநிலங்களில் அது ஏன் செல்லுபடியாகலைனாக்க, அங்கே எல்லா இடங்கள்லையும் பிராமணர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாங்க. அங்கே சமூக நீதி நிலைநாட்டப்படலை, இடஒதுக்கீடு நிலைநாட்டப்படலை. அதுதான் ரீசனு. அதனால தான் இங்கே சட்டங்கள் அரசே நினச்சா கூட அதை சட்டமாக்க முடியல. உண்மையிலே நம்ம தமிழர்கள்ங்கிற முறையில் நம்ம பெருமைப்பட்டுக்குவோம். நம்முடைய தலைவர்கள் மிக அருமையான திட்டங்கள் நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதன் வழியில் நம்ம செயல்படுறோம். அதை முறியடிக்கிறதுக்காக தான்
அமித்ஷாவிலேருந்து, மோடியிலேருந்து, யோகி ஆதித்யநாத்லேருந்து, எல்லாம் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்லேருந்து எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிடணும், ஆட்சியை பிடிச்சி வட மாநிலங்கள் மாதிரி இங்கேயும் வந்து அந்த சனாதனத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு செய்கிறாங்க. அதுக்கு இப்போ அதிமுகவும் துணை போகுது, ஒரு சில உதிரி கட்சிகளும் துணை போகிறாங்க. ஆனால் இந்த தமிழக மக்கள் மிக விழிப்பானவர்கள். அவர்கள் வந்து வரலாற்று பிழையை அவர்கள் செய்ய மாட்டாங்க. வட மாநிலங்கள் எப்படி தத்தளிக்குதுங்கிறது அவர்களுக்கு தெரியும். தமிழக மக்கள் எப்படி அறிவு சார்ந்து சிந்திக்கிறாங்கங்கிறதும் நம்ம மக்களுக்கு தெரியும். முடிவும் அப்படியே தான் இருக்கும்.